திருமணத்துக்கு போவேன், கல்யாணத்துக்கு போவேன், புண்ணியவாசத்துக்கு போவேன். இப்ப அரசாங்க ஜோசியராக இருக்கிறேன். ஆமா, என்ன இது எவனோ ஓடி வரான்? ஆரண்டாவே வான் போயா வான் போயா வான் போயா. எடிவாடா எடிவாடா எடிவா எட்டிக்கா இங்க அதை எடு. அடே தொடுடா நீ. ஓடி தொடுடா போ. நீ தொட்டா நான் பிராமணன் தொடப்படாது. எடிவா எடிவாடா. சரி, தாங்கள் யாரு? நாங்களா ஏரியாடா. டேய் நான் தானா நரசிம்ம ஐயங்காரு. நான் தேடி வந்த ஆள் நீதானா? சுக்ராம்பரதம் சதுர்புஜம் அத்தியாயம் ஆபாயம் ஆவட்டதை சுட்டு மாவட்டமா ஆச்சாரபடி சுற்றி போட்டேடா. ஏண்டா நரசிம்ம ஐயங்காருடா? ஓ, நீதான் நரசிம்ம ஐயரு. டேய் நரசிம்ம ஐயங்காரு அட கடுக்கா இல்லடா குடுக்கா. அட ஆச்சாரபடி தஸ்த தஸ்த அவங்க கிட்ட கட்டல் பண்ணலாமா? ஏன் அவரை குடுக்கணும்? டேய் அட கிட்டு கிட்ட வந்து நீ முட்டு. எடிவா 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 எடிவா. நான் யாரு? ராவணா. நீ சூத்ரா. தொடப்படாது. ஏண்டா நீ என்ன செய்யற? அதாவது நீர்வாழை புசிக்கிற. நீர்வாழை புசிக்கிற. நீர்வாழை தெரியாது. அட பாவி. டேய் அவ அத நப்பில சொல்றது. அதான்டா நான் என்ன சொல்றேன்? சூத்தாலே சொல்லு. அதான்டா மீன் மீன். ஐயோ ஓஹோ, நீர்வாழை அப்படின்னா மீன். ஆமா, ஆத்துக்கு போவோம், மீன் பிடிப்போம், குச்சாடுவோம். என்ன எங்க சேவதி செஞ்சு சாப்பிடுவோம். டேய் நீ புலால் புசிக்கவன். மது அருந்து விட்டு வம்பு சண்டை இருக்கக்கூடியவன். நாங்க நீ புலால் புசிக்கிறவன். எட்டிக்கோ எட்டிக்கோ எட்டிக்கோ. புலால்னா ஏண்டா அதான் நான் விளக்கம் சொல்லணுமா? மாமிசண்டா மாமிசண்டா. கறி கறி. சொல்லப்படாது. ஆமா நீ வந்ததை நோக்கம் ஒரு கால் கேட்கும் யாருக்கு? எங்க ஆயாவுக்கு. படா. ஏய் ஆமா, ஐயர் வீட்டுல கருவாடு வாங்கிட்டு வர சொன்னாங்க நேத்து மாலையா? அது எங்க இருக்கு? டேய் ஆமா வந்ததை நோக்கி என்ன விளக்கம்? உங்களை தான் தேடி வந்தோம். என்ன என்ன எங்க எஜமா கூட வர சொல்லி அப்படியா? அனுப்பிடுங்க. மன்னர் மறுபடி திருவா புறப்படு. என்ன செய்து என் மகனோ வெளிநாடு சென்றார். பட்டப்பட்டு முடித்துவிட்டு இப்போது வந்து விட்டார். அப்படி அவருக்கு ஒரு பெண்ணை பார்த்து படம் முடிக்க வேண்டும். நேரம் எப்படி பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டா போது. ஆமா திருமணம் திருமணம் சொல்லுங்க. ஆமா நான் குறிச்சு கொடுத்தேன் ஒரு நேரத்துல. ஜாதகம் இருக்கா? ஜாதகம் ஒன்றும் இல்லை இப்பொழுது. அதை கொண்டு வராம இருக்கிற ஜாதகம் யாரும் எல்லாம் இருக்குமா? யாரும் வார்த்தை செய்யணும். இருக்கா? நீங்களே எழுதியது உள்ளது. உன்னுடைய மகன் புள்ளானா சின்ன பையன். ஜாதகம் முடிச்சு விட்டேன். மூத்த நம்மளே இருந்து பெரிய பையன் சிவமணி தானே? சிவன் அருளால் பிறந்தால் உன் பேர் சிவமணின்னு பேர் வச்சிருக்கு. ஜாதகத்துக்கு அடிக்கிறோம். அதுதான் போதும். கொஞ்சம் பார்த்து நல்லபடியே சொல்லுங்க சாமி. நாங்கெல்லாம் யாரு? பிராமணா. சமஸ்கிருதம் பாடிட்டே இருப்போம். ஆமாண்டா. எடிக்கோடா. கண்ணீர் துளான் விருட்சகம் விருச்சிகம் மூலிகம் ராசிடா. ராசி மேஷம் கும்பம் கடகம். மன்னா நான் சொல்கிறேன் என்று சற்று அதிர்ச்சி அடைய வேண்டாம். தங்களுடைய மனசை சற்று திடப்படுத்திக் கொள்ளுங்கள். சாமி என்ன காரணம்? என்ன சமாச்சாரம்? மகனுடைய ஜாதகத்தை எல்லாம் அலசி கணிச்சு பார்த்துட்டேன். பார்த்துச்சே அவனுடைய உயிரானது வருகின்ற இரவு சனிக்கிழமை இரவு 8:30 மணிக்கு ஆழ்கால் அவன் இறந்து விடுவான். வருகின்ற சனிக்கிழமை என்று 8:30 மணிக்கு உயிர் போய்விடுவான். இறந்து விடுவான். அதற்கு உபாயத்தை கூறுகிறேன். உன் மகன் உயிர் பிழைக்கும் என்றால் ஆழின்னு சொல்லப்பட்ட நடுக்கடலிலே இரும்பினால் கோட்டை கட்டி உன்னுடைய மகனை படுக்க வைத்து சுற்றி அகையை வளைத்து வந்தால் அம்பாள் அவளால் பிழைத்தால் பிழைக்கிறான். நான் வருகிறேன். செய்து முடிக்கும். ஐயோ